ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 7th June 2024 மார்க்கெட் டேட்டா பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் யாரெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், அப்புறம் எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்துச்சு, கோல்டு எதுக்காக சரிஞ்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 468 பாயிண்ட் ரேலி ஆச்சுது. ஸோ 2 நாள் ரேலிக்கு அப்புறமா மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் மோடில் போகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஸோ ப்ராடர் மார்க்கெட்டுமே பெருசாக பாசிட்டிவாக இல்லை. கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா மைனஸில் தான் காட்டுச்சுது. வேலைக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் தான் காட்டுச்சு. ஸ்டில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஸோட ஒரு மிகப்பெரிய பை இந்த அளவுக்கு ரேலி கொடுத்துருந்துச்சு. எஃப்ஐஸ் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறாங்க. எப்போவுமே மார்க்கெட்டு ஆல் டைம் ஹையில் இருக்கிற போதும், எப்போவுமே மார்க்கெட் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அடைஞ்சிருக்கிற போதும் அவங்க ஒரு பெரிய பையை கொடுக்குறாங்க. மற்ற நேரம்லாம் செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த எஃப்ஐஸோட பை தான் இந்த அளவுக்கு ரேலியை கொடுத்துச்சு. டிஎஸ் கூட செல் சைடில் தான் இருந்தாங்க. அவங்களும் நிறையா அமௌண்ட்டுக்கு செல் தான் பண்ணியிருந்தாங்க. நிறைய ப்ராஃபிட் புக்கு தான் ஆயிருக்க வேண்டிய இடத்துல ஒரு ரேலி நடந்துச்சு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 76 பாயிண்ட் மைனஸில் தான் காட்டுது. ஸோ மண்டே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ரொம்பவே ஹையராக இருக்குது. ஸோ அதனால் மண்டே சரிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்கிறப்போ ப்ராஃபிட் புக்கு நடந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு சரிவை கூட சந்திக்கலாம். ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 48 ஸ்டாக் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. 2 ஸ்டாக் மட்டும்தான் நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சுது. பாசிட்டிவான ஸ்டாக்கில் டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. அது ஒரு 157 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்களோட மஹிந்திரா ஹெவி இன்ஜின்ஸ், அப்புறம் மஹிந்திரா 2 வீலர்ஸ், அப்புறம் Tringo.com இது எல்லாத்தையும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பயங்கரமான ரேலி கொடுத்துச்சு. அப்புறம் விப்ரோ பார்த்திங்கன்னா ஒரு 23 பாயிண்ட் ரேலி ஆகிருந்துச்சு. விப்ரோவுக்கு யூஎஸில் இருக்கிற ஒரு ஃபார்ம்கிட்ட புதுசாக ஒரு கான்ட்ராக்டு $500 மில்லியன் அளவுக்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குது. ஸோ அந்த நியூஸ்னால் விப்ரோ நல்ல ரேலி கொடுத்துச்சு. அப்புறம் டெக் மஹிந்திராவை பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் தான் 3rd இருக்குது. அது ஒரு 60 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது புதன் வியாழன் 2 நாள்லையுமே நிஃப்டி நல்லா ரேலி ஆச்சுது. வியாழக்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2% அளவுக்கு நிஃப்டி ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. வெள்ளிக்கிழமையும் அதோட ரேலி தொடர்ந்து ஒரு 3%க்கு மேலே நிஃப்டியில் இருக்கிற ஐடி இண்டெக்ஸ் ரேலி ஆச்சுது. ஸோ அந்த ரேலியோட ஒரு இம்பேக்டில் தான், அதாவது வியாழக்கிழமை 2% நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ரேலியாக இருக்குது. வெள்ளிக்கிழமை 3% ஐடி இண்டெக்ஸ் ரேலியாக இருக்குது. ஸோ இது எல்லா ஐடி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸையுமே ஹையராக வச்சுருந்துச்சு. அதோட இம்பேக்டில் தான் டெக் மஹிந்திராவும் ரேலியை கொடுத்துச்சு. வேறு எந்த பெரிய நியூஸும் டெக் மஹிந்திராவில் இல்லை. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. அது ஒரு 17 பாயிண்ட் விழுந்திருக்குது. செகண்ட் யார் இருக்கான்னு பார்த்தாங்கன்னா டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது ஒரு 4 பாயிண்ட் விழுந்திருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெருசாக ஒரு மொமெண்டத்தில் இல்லை. ரெண்டுமே ஒரு நெகட்டிவ் சைடை நோக்கி தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் இந்த 2 நாள் ரேலி, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த 2 நாள் ரேலி இந்த 2 ஸ்டாக்கையுமே ஒரு நல்ல ஹைக்கு கொண்டு போச்சுது. ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கு வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. ஸோ அதோட இம்பேக்டில் தான் ரெண்டுமே விழுந்துருக்குது. ஏன்னா மொமெண்டமே இல்லாத ஸ்டாக்கில் கொஞ்சம் ரேலி வந்ததும் எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நார்மலான விஷயந்தான். அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 4391 crore பை பண்ணியிருக்கிறாங்க.
4000 கோடிக்கு மேலே வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 3 நாளாக செல் பண்ணிகிட்டு இருந்தவங்க 4வது நாளாக வந்து பையை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து மார்க்கெட்டு ரொம்பவே ஹையராக இருக்கிறப்போ இந்த பையை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் முக்கியமான காரணம் இந்த ரேலிக்கு. இன்றைக்கி டிஏஎஸும் கூட பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணலை. அவங்க வந்து செல் தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு 1289 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 2 நாளாக பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஎஸும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க, ஏன்னா மார்க்கெட் ஹையராக இருந்ததுனால. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் ஒரு 87 பாயிண்ட்டும், S&P 500 ஒரு 5 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து ஒரு 39 பாயிண்ட்டும் வந்து விழுந்திருக்குது. யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக ஒரு சரிவை சந்திச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இதில் வந்து ஜாப்ஸ் டேட்டா ஒன்று வந்துச்சு, அவங்களோட எக்கனாமி ரிலேட்டட் டேட்டா ஒன்று. ஸோ அந்த டேட்டா பார்த்திங்கன்னா எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கராக இருந்துச்சு. ஸோ இது வந்து எக்கனாமி ரொம்பவே ரோபஸ்ட்டாக இருக்குது, யூஎஸ் எக்கனாமி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் காட்டுது. இருந்தாலும் இது ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து இது ஒரு செட்பேக்காக தான் இருக்குது. ஸோ எக்கனாமி வந்து பூஸ்டாக இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளேஷன் ஹையராக போகும். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக ஒரியாகி கொஞ்சமாக விழுந்திருக்குது. ட்ரெஷரி ஈல்டும் பார்த்திங்கன்னா இந்த டேட்டானால் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே சேர்ந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷரை கொடுத்து மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு விழுறதுக்கு ரீசனாக அமைஞ்சுது. அப்புறம் கோல்டை பார்த்திங்கன்னா கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு ஃபியூச்சர் வந்து 2311 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 79 பாயிண்ட் வந்து ஒரே நாளில் விழுந்திருக்குது. ஏறக்குறைய இது 3.3%. ஸோ இந்த அளவுக்கு கோல்டு வந்து ஒரே நாளில் விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, சைனா வந்து கோல்டு பையிங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து கோல்டை பை பண்ணிகிட்டு இருந்தாங்க சைனாவில். ஸோ அதனால் அந்த பையினால் தான் கோல்டு வந்து ரொம்பவே ஹையராக இருந்துச்சு. வேறு எந்த நியூஸஸும் இல்லாதப்பவும் கூட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஈவன் தோ யூஎஸில் ஹையராக இருந்தாலும் கோல்டு வந்து இந்த அளவுக்கு ரேலியை கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் சைனாவோட அந்த பை தான். இப்போ அவங்க வந்து வாங்குறத கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கிறதுனால கோல்டோட ரேட்டு அப்படியே விழ ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்லேயும் பார்த்திங்கன்னா இதே நேரத்தில் தான் அந்த எக்கனாமிக் டேட்டா வந்துச்சு, அதாவது ஜாப்ஸ் டேட்டா வந்துச்சு. ஸோ அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, யூஎஸ் எக்கனாமி வந்து ரொம்பவே ரோபஸ்ட்டாக இருக்குதுங்கிறது அதுவும் சொல்லுது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறது இன்னும் தள்ளி போகலாம். ஸோ இப்போ 2 நெகட்டிவ் நியூஸஸ் வந்து கோல்டுக்கு வந்ததுனால கோல்டு வந்து ஒரு சரிவை சந்திச்சிருக்குது. ஸோ இன்னுமே கூட விழுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கோல்டு வந்து டிமாண்டும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.